கிடைச்சி என்ன பயன்? சீதை கிடைப்பாளான்னு தெரியல. ஒரு கால் கிடைச்சாலும் என்ன பயன்? தம்பியை இழந்துட்டு உன்னை இழந்துட்டு நான் எப்படிப்பா போவேன் லக்ஷ்மணா, இப்படி கிடக்கிறையே அப்படின்னு கதறார். ஒரு மனுஷன் ஒரு பிராதா இறந்துட்டா மற்றொரு பிராதா எப்படி அழுவானோ கதறுவானோ அந்த மாதிரி கதறார். ராமபிரான் கதறார், எப்படியப்பா நான் திருப்பி நான் அயோத்திக்கு போவேன்? எங்கள் அம்மா கௌசலம்மா கேட்பளே, லக்ஷ்மணன் எங்கன்னு கேட்பளே, நான் கேட்டால் என்ன பதில் சொல்லுவேன்? சுமித்ரை கேட்பளே, சிருஷ்டஸ்துவம் மனவாசாயன்னு சொல்லி, லக்ஷ்மணா உன்னை நான் பெற்றதே ராமனுடைய கைங்கரியத்துக்கு தானப்பா நான் பெற்றிருக்கேன், ராமனோட நீ காட்டுக்கு போகணும் தானே போய் பெற்றிருக்கேன், தாராளமாக போயிட்டு வான்னு சொல்லி விசாலமான ஹிருதயத்தோட என்னோட அனுப்பிச்சு வச்சாலே அந்த அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அண்ணா பின்னாடி போ, தம்பி என்ற படி என்று, தம்பின்னு நினச்சின்னு போகாத, தொண்டனா போனாலாம், தொண்டனா போன்னு சொல்லி அனுப்பிச்சாலே அந்த அம்மாவுக்கு அந்த மாதாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு கதறி அழறார். கதறி அழும்பொழுது என்னன்னா ஆச்சரியமான சில்லுன்னு காற்று வீசுறதுதான், மரங்கள்லாம் பயங்கரமாக அசையிறது, வானமெல்லாம் மேகங்கள்லாம் இருட்டின்னு வருது. அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயலாக தெரியறது, சுபசகுனம் தெரியறது. இவர் அழகுலேருந்து மாறலை, மனசு மாறலை, அழுதுண்டே தான் இருக்கார். ராமபிரான், சுக்ரீவா நீ வேணா எல்லாரையும் அழைச்சிட்டு அங்கதனை அழைச்சிட்டு நீ திரும்பி வானராதுகள்லாம் அழைச்சிட்டு போயிடுப்பாடின்னு. அந்த மகா அயோக்கியனான ராவணன் உன்னையும் விட்டு வைக்க மாட்டான், என் தம்பி போல உன்னையும் வதமிட போகிறான், நீ கிளம்பி போயிடு, நான் இனிமேல் திருப்பி நான் அங்கே போக மாட்டேன், என்னுடைய உயிரை நான் மாய்த்துக்கிறேன், இனிமேல் நான் தம்பி போய் நான் இருந்து என்ன பண்ண போகிறேன், அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக போய் சேருங்கோன்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டாராம். அப்போ ஒரு சுப சகுனங்கள் தெரிஞ்சுது, அற்புதமான காற்று வீசுறது, குளிர்ந்த காற்று வீசுறது. அந்த சுவேல மலை மேலே நிற்கிறா இல்லையா, அந்த மலை மேலே ஒரு பெரிய பக்ஷி, பெரிய சிறகு, அதோடு அப்படி அற்புதமாக இப்படி வந்து அப்படி காற்று அடிக்கும் பொழுது பெரிய இறகு அடிச்சுன்னு வந்து நிற்கிறதா பக்ஷி தான். இந்த பக்ஷி யாருன்னா குங்குமாங்கித வர்ணாய குந்தேந்து தவளானன விஷ்ணுவாக நமஸ்துபியம் பக்ஷிராஜாயதே நமஹ. பக்ஷிராஜன் வராதாம். வால்மீகி ஒரு தெய்வ விஷயத்தை, தெய்வத்தினுடைய விஷயத்தை புகுத்துறார். இதில் இதுவரைக்கும் நாடகமாக நினச்சிட்டு இருந்தவர் இதில் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து புகுத்துறார். கருடன் பகவான் வராராம். அவர் வரும்பொழுதே அவருடைய வரத்துக்கு முன்னாடி அவருடைய சுகந்தம் வீசுறதுதான், வாசனை வீசுறதுதான். இந்த வாசனை வீசுறது, வாசனை வீசின உடனேயே ராமனுடைய திருமேனியிலிருந்து தானே அந்த நாகபாசம், அந்த கட்டுக்கள் விட்டுடுறதுதான், விடுபட்டுடுறது. ஏன்னா சில பேர் இறந்த வாழலாம் கூட படைச்சுடுறா. ஏன்னா அவர் அமிர்தத்தையே கொண்டு வந்தவர் இல்லையா. வேதாத்மா விகேஸ்வரோய வணிகா மாயா ஜெகன்மோகினிங்கிறார் சதுஸ்லோகியில். வேதாத்மா, அதனால நமக்கு யார் பெருமாளை காட்டுவான்னா கருடன் தான் பெருமாளை காட்டுவார். வைனதேயன் அவன் தான் காட்டணும். அதனால தான் சுவாமி தேசிகன் அற்புதமாக கருட தண்டகம்னு பண்ணுறார். அப்புறம் கருட பஞ்சாசத்துன்னு 50 ஸ்லோகத்தை பண்ணுறார். கருட தண்டகத்தை சொல்லும் பொழுது நம பன்னகனத்தாய வைகுண்ட வசவர்த்தினே சுதி சிந்து சுதோத்பாத மந்தராய கருத்மதே நம பன்னகனத்தாய வைகுண்ட வசவர்த்தினே சுதி சிந்து சுதோத்பாத மந்தராய கருத்மதே. பெருமாள் இந்த கருடன் வரும்பொழுது பார்த்தா உடலெங்கும் அவனுக்கு ஆச்சரியமான நாகங்கள் சுற்றின்னு இருக்கான். நாகாபரண உடையவன் இல்லையா கருடன், அதனால் சர்ப்பங்கள்லாம் சுற்றப்பட்டதாக தெரிகிறது. பெருமாளுக்கு சொல்லி அனவரதமும் பெருமாளிடத்தில் கைங்கரியம் பண்ணுறவன். எப்படி வந்து இவள் நித்திய சூரிகள்னு சொல்கிறது, வைகுண்டத்தில் இருக்கக்கூடியவா.
அனந்த கருட விஸ்வ எழுதும்பொழுது அப்படி தான் எழுதுவா. அனந்த